இந்த 2026ஆம் ஆண்டுல எந்த ராசிக்காரங்க கடன் கொடுக்க கூடாது? மிதுன ராசி வந்து முதலிடம். மிதுன ராசி ஒரு 2000 கொடுத்தா கூட திருப்பி கிடைக்காது. பலதரப்பட்ட அவதாரம் எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு விஷயம், நாளைக்கு ஒரு விஷயம். ஆனா இவங்க வந்து நல்ல ஒரு இலகன மனம் கொண்டவர்கள். தாய் மேல ரொம்ப அன்பு. ஏன்னா அடுத்த கிரகமே வந்து தாய் ஸ்தானம். அப்ப இவங்க யாராவது அழுதாலோ ரொம்ப கெஞ்சி கேட்டாவே உடனே கொடுத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு 2000 கொடுப்பாங்க, அது கூட இவங்களுக்கு வராது. பெரிய லெவல்ல கூட வச்சுக்கோங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு 50 பைசா கூட இவங்களுக்கு திருப்பி வராத ஒரு அமைப்பு இருக்கு. அதனால இவங்க கடன் யாருக்கும் கொடுக்க கூடாது. அது அன்பளிப்பா இவங்க நினைச்சிட்டு போயிடணும். அது கடனாக நினைத்தால் வராது. துலாம், நட்புக்காகவும் பழகிட்டாங்க, கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப உதவி செய்வாங்க. அந்த உதவியில பலகாலமா நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருப்பாங்க. பெரும் தொகையை அள்ளி கொடுத்து அவர்களுடைய வளர்ச்சிக்கோ மற்றவங்களுக்கோ பெரும் உதவிகள் செய்வாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு துளி கூட அது திருப்பி வராது. விருச்சிகம், தான் பாட்டுக்கு இருக்கும், யாரோ ஒருத்தருக்காக போவாங்க, அந்த இடத்துல இவங்க வந்து அவங்க மேல அனுதாபப்பட்டுருவாங்க. அப்ப விருச்சிகம் வந்து பாட்டுக்கு போகும், அதுக்கு நடுவுல போய் சிக்கிறோம், அப்பதான் அந்த 2 தேள் கொட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நடுவுல போய் சிக்காம இருக்கணும், அவ்வளவுதான். சிக்கினா ஜாமீன் போட்டா அந்த கடனை நீங்க தான் அடைக்கணும். கடனா கொடுக்காம ஒருத்தருடைய கடனுக்கு தேவையில்லாம ஜாமீன் போட்டு நீங்க அந்த கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு. யாருக்கும் ஜாமீனுக்குங்கும்போது போகக்கூடாத ஒரு அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகம்.